அல்ஹம்துலில்லா, அல்லாஹுக்கு எல்லா புகழும். வழியாற்றல் சிறந்தது நபிகளாருடைய வழியாற்றல் கூறியனாக அன்பிக்கினிய ஈமானிய உறவுகளே, தஃப்ஸீருடைய 15வது வகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். இந்த வகுப்பில் சூரத் யாஸினுடைய 6வது வசனம் சம்பந்தமான தஃப்ஸீரை ஷேக் இப்னு உதைமின் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய தஃப்ஸீர் கிரந்தத்திலிருந்து மிக சுருக்கமாக பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். لتنذر قوما ما أنذر آباؤهم فهم غافلون. அன்பிக்கினிய உறவுகளே, இதற்கு முந்தைய வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? தன்சீல் அஸீஸர் ரஹீம், கண்ணியமான கருணைமிக்க இறைவனிடத்திலிருந்து இறக்கப்பட்டது இந்த குர்ஆன். லிதுன்திர, எதற்காக வேண்டி இறக்கப்பட்டது என? லிதுன்திர கௌமன், ஒரு கூட்டத்திற்கு எச்சரிப்பதற்காக வேண்டி. அது எப்படிப்பட்ட கூட்டம்? மா உன்திர ஆபாஉஹும் ஃபஹும் காஃபிலூன். மா உன்திர ஆபாஹும், எந்த மூதாதையர்கள் எதை கொண்டு எச்சரிக்கப்பட்டார்களோ அந்த கூட்டத்திற்கு எச்சரிப்பதற்காக வேண்டி இந்த குர்ஆனை நாங்கள் இறக்கினோம். ஃபஹும் காஃபிலூன், அவர்கள் பராமுகமாக இருந்தார்கள். இதுதான் நாம் அறிந்த கருத்து. மா உன்திர ஆபாஉஹும், இந்த சொல்லுக்கு நாம் இரண்டு விதங்களில் கருத்து சொல்லலாம். ஒன்று, எச்சரிக்கப்பட்ட சமுதாயம் என்றும் எச்சரிக்கப்படாத சமுதாயம் என்றும். ஷேக் இப்னு உதைமின் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், மா உன்திர ஆபாஉஹும், இதில் வரக்கூடிய இந்த மா என்பது இல்லை, நஃபியுடைய மாவாக வந்திருக்கிறது. இல்லை என்றுதான் இந்த இடத்தில் நாம் பயன்படுத்த வேண்டும். அப்போ எச்சரிக்கப்படாத சமுதாயத்திற்குத்தான் இந்த குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கிறது, அந்த சமுதாயத்திற்கு எச்சரிப்பதற்காக வேண்டி. ஏனென்றால் ஃபஹும் காஃபிலூன் என்று அல்லாஹ் அந்த வசனத்தை முடிக்கின்றான். அந்த கூட்டத்தினர் பராமுகமாக இருந்தார்கள் என்று சொல்கின்றான். எமக்கு தெரியும், அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் கூறுகின்றான், வலகத் பஅத்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலா, ஒவ்வொரு சமூகத்துக்கும் ரசூல்மார்களை நபிமார்கள் நாங்கள் இறக்கினோம் என்று சொல்கின்றான். அப்போ நபிகள் அந்த அல் குர்ஆன் அருளப்படுவதற்கு முன்னர் இஞ்சில் வேதம் என்றும் தௌராத் வேதம் என்றும் இருந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரச்சாரம், இன்னொரு நபிமார்கள் தூதர்களுடைய பிரச்சாரங்கள் இருந்தது. ஆனால் நபி அவர்களுக்கு அல் குர்ஆன் அருளப்படுவதற்கு முன்னால், நபி அவர்கள் நபியாக வருவதற்கு முன்னால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு தூதுத்துவம், தூதர்களுடைய வருகை முற்று பெற்றது. அஹ்ல் ஃபத்ரா என்கின்ற காலம் ஒன்று இருந்தது. சிலர்கள் சொல்லுவாங்க நபிமார்களுடைய வருகை முற்று பெற்றதுக்கு பிறகுதான் அஹ்ல் ஃபத்ரா என்று சொல்லுவாங்க. அப்படியான கருத்து எந்தளவு சாத்தியம் என்று எனக்கு தெரியாது. அஹ்ல் ஃபத்ரா என்றால் ஷேக் இப்னு உதைமின் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இரண்டு விதமாக சொல்கிறார்கள். அதாவது அல்லாஹ்வினுடைய செய்தி, அல்லாஹ் ஒருத்தன், அவனை வணங்க வேண்டும், அவனுக்காக வேண்டி கட்டுப்பட வேண்டும், அவன்தான் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிப்பவன் என்கின்ற தௌஹீதுடைய அந்த 3 அம்சங்களும் உள்ளடக்கிய ஒருத்தருக்கு தஅவா செய்யப்பட்டு அந்த கல்வியை அவர் மறுத்தால் அது அல்லாஹ்வினுடைய தண்டனைக்கு உட்படுவார். அல்லாஹ் ஒருத்தன், அவன் இருக்கின்றான், அவனை வணங்க வேண்டும், அவனுக்குத்தான் வணக்கங்களை செலுத்த வேண்டும் என்கின்ற இந்த அல்லாஹ் சம்பந்தமான அல்லாஹ்வின் தூதருடைய அந்த தஅவாக்கள் ஒரு சமுதாயத்துக்கு கிடைக்காமல், அவர்கள் அல்லாஹ் என்கின்ற அந்த பிரச்சாரமே கிடைக்காமல் ஒன்றுமே அறியாத சமூகமாக இரண்டாவது வகையினர் இருக்கலாம். இதான் அஹ்ல் ஃபத்ரா. அல்லாஹ்வினுடைய செய்தி கிடைத்தவர்கள், அல்லாஹ்வினுடைய செய்தி கிடைக்காதவர்கள்.